2 மாதங்களாக தனது புதிய வாகனத்திற்கு நம்பர் பிளேட் இல்லாமல் உலாவரும் விடியா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மீது போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்காதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தென்காசி திமுக எம்பி ராணி ஸ்ரீகுமார் புதிய சொகுசு வாகனத்தில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். இந்த நிலையில் 2 மாதங்களை கடந்தும் வாகனத்திற்கான பதிவு எண் நம்பர் பிளேட் இல்லாமல் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. மேலும் போக்குவரத்து வாகன சட்டம் சாமானிய மக்களுக்கு மட்டும்தானா, விடிய அரசு அதிகாரிகளுக்கு இல்லையா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே திடல் ஊராட்சி பகுதியில் உள்ள மூக்குத்தி மலை அடிவாரத்தில் வாழை தோட்டத்தை யானை கூட்டங்கள் சேதப்படுத்திய பகுதியை கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான என் தலவாய் சுந்தரம் நேரில் சென்று பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும், வனவிலங்குகள் விவசாய நிலங்களை அழித்து வருவதை வனத்துறையினர் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடிய அரசுக்கு வலியுறுத்தினார். இதில் தோவாளை ஊராட்சி ஒன்றிய தலைவரும் அதிமுக மாவட்ட இணைச் செயலாளருமான சாந்தினி பகவதியம்மன், தோவாளை வடக்கு ஒன்றிய செயலாளர் பொன் சுந்தர்நாத், ஒன்றிய கவுன்சிலர் ஐயப்பன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் அஜின் மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பேராலயத்தில் இருந்து அன்னையின் சொரூபம் தாங்கிய கொடியினை ஊர்வலமாக எடுத்து வந்து கடைவீதி மற்றும் கடற்கரை சாலை ஆரிய நாட்டு தெரு வழியாக பேராலயத்தின் முகப்பிற்கு கொண்டு வந்தனர். தஞ்சை மறை மாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் கொடியினை புனிதம் செய்து சிறப்பு பிரார்த்தனை செய்ததை தொடர்ந்து கொடியேற்றப்பட்டது. கொடியேற்ற நிகழ்வில் லட்சக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு அன்னை மரியே வாழ்க என முழக்கங்களை எழுப்பினர்.